Hello students, welcome to Shah Academic. இன்னைக்கு நம்ம டாபிக் பாத்தீங்கன்னா single bond, double bond and triple bond பத்தி பார்க்க போறோம். And இந்த bond எல்லாமே பாத்தீங்கன்னா it exists in covalent bond. So covalent bond and ionic bond பத்தி already படிச்சிருப்பீங்க and நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், வேணும் ரெஃபர் பண்ணி பாருங்க. So இங்கே வந்து எலக்ட்ரான் ஷேர் ஆகுறது அப்படின்னால நமக்கு இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பாண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம நிறைய ஈக்குவேஷன்ஸ்ல பார்த்துருக்கலாம், ரெண்டு எலிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ன்னு எலிமெண்ட் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு எலிமெண்ட்க்கு நடுவில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சிங்கிள் எலக்ட்ரான் ஷேர் ஆகுது ரெண்டுத்துக்கு நடுவில் அப்படின்னா சிங்கிள் லைன் இருக்கும். அதே வந்து 2 எலக்ட்ரான் ஷேர் ஆகுதுன்னா 2 லைன்ஸ், 3 electrons share ஆச்சுன்னா 3 lines இருக்கும். So this way we denote the number of electrons shared between these two elements. So அதுதான் வந்து covalent bondல ஃபார்ம் ஆகுது, ஏன்னா இங்க தான் electron share ஆகுறதுனால. இப்போ இங்க first பார்த்தீங்கன்னா chlorine atom, இதோட atomic number வந்து 17, அதாவது 17 proton and 17 electrons இருக்கும் இந்த atomல. இப்போ என்னன்னா இந்த protons and electrons ஓட structure base பண்ணி அந்த bond form ஆகுது இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா K ஷெல்ல வந்து 2 electrons இருக்கும், L ஷெல்ல வந்து 8 இருக்கும் and Mல வந்து 7 இருக்கும். ஸோ 2 plus 8 10, 10 plus 7 17 electrons இருக்கும். And rules படி பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்ல வந்து K ஷெல்ல வந்து always 2 இருக்கணும், 2 ஷெல் அதாவது 2 electrons இருக்கணும். அதே மாதிரி L Mல வந்து பார்த்தீங்கன்னா 8 8 இருக்கும். அதாவது 2 இருந்ததுன்னா டூப்ளெட் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஃபர்தரா இருக்க ஷெல்ஸ்ல L M Nல வந்து 8 இருந்ததுன்னா ஆக்டட் ஸ்டேஜ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஏதாவது ஒன்று கிராஸ் ஆச்சுனாலே அந்த எலக்ட்ரான் அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிள் ஆயிடும். இப்போ சப்போஸ் வந்து இங்க ஆல்ரெடி 2 இருக்கு, எதுக்கு ஸ்டேபிளா இல்லை அப்படின்னா, ஏன்னா இங்க வந்து 17 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் ஹீலியம்ல பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஒன்லி 2 electrons. அப்போ என்ன ஆகும்னா K ஷெல்லோடைய அதோட ரிங் முடிஞ்சிடும், எலக்ட்ரான் ரிங் வந்து கிளவுட் வந்து அதோட க்ளோஸ் ஆயிடும். ஃபர்தரா வந்து அதுக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் இல்லை, L வரைக்கும் அது வராது. ஸோ அதனால தான் ஹீலியம்லாம் பார்த்தீங்கன்னா நோபல் கேஸ், ஏன்னா அது வந்து ஸ்டேபிளா இருக்கும், ரியாக்டிவா இருக்காது. ஸோ தட் வி ஆர் ரெஃபரிங் இட் as நோபல் கேஸ். பட் குளோரின்ல அந்த மாதிரி கிடையாது, நம்ம எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கான ஷெல்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஃபைனல் ஷெல்ஸ்ல வந்து 8 இருந்ததுன்னா அது ஸ்டேபிளா இருக்கும். பட் இங்கே வந்து 7 இருக்கு. தட் மீன்ஸ் இட் நீட்ஸ் 1 more electrons to get the octet stage. ஸ்டேபிள் ஆகிறதுக்கு இட் ரிக்வயர்ஸ் 1 more electrons. இப்போ குளோரின் ஆட்டம் எல்லாத்துக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருக்கும், ஏன்னா எல்லா குளோரின் ஆட்டம்லயும் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், கோவலன்ட் பாண்ட்ல தான் எலக்ட்ரான் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ இந்த ஒரு குளோரின் ஆட்டம்க்கு பாத்தீங்கன்னா அவுட்டர் ஷெல்ல வந்து யூ பி ஹேவிங் 7 electrons. ஓகே, ஸோ 5 6 1. அதே மாதிரி இன்னொரு குளோரின் ஆட்டம்க்கும் சேம் ஸ்ட்ரக்சர் தான், 1 2 3 4 5 6 7. இப்போ என்ன ஆகும்னா ரெண்டுமே வந்து பேர் பண்ணிக்கும், ஷேர் பண்ணிக்கும் எலக்ட்ரான்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து இதோட ஷேர் ஆயிடும் அண்ட் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த குளோரின் ஆட்டமோட ஷேர் ஆயிடும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இங்கே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8, இங்கே வந்து 8 எலக்ட்ரான் கிடைச்சது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா octets rule ரெண்டுத்துக்கும் அப்ளை ஆயிடுச்சு. so that இது ஸ்டேபிள் ஆகும். so 2 atoms of chlorine combined together we get chlorine gas. so இது என்னன்னா சிங்கிள் பாண்ட். so நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணோம்னா Cl சிங்கிள் லைன் போட்டு Cl. so சிங்கிள் லைன் அப்படினாலே சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். so HCl. so இங்க H ஓட atomic number வந்து 1 and chlorine acid 17. அப்போ Hல ஹைட்ரஜன்ல பாத்தீங்கன்னா outer shellல you have 1 electrons and chlorineல வந்து outer shellல வந்து you be having 7 electrons, 1 2 3 4 5 6 7. இப்போ என்ன ஆகும்னா நம்ம ப்ரீவியஸ் பார்த்த மாதிரி தான் இந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து will share with this electron. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு வந்து ஒன்று தான் இருக்கு இல்லையா. so to reach the duplet, இங்க வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து duplet stage தான், ஏன்னா அதுகிட்ட ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. it cannot gain 8 electrons to get the octets rule. பட் அதுக்கு வந்து இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்தாலே இங்க duplet stage வந்துரும், அதாவது ஸ்டேபிள் ஆகும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஹைட்ரஜன் வந்து will combine with this 1 electrons from chlorine and attain the duplet rule. and இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 electrons கிடைச்சிருச்சு and chlorine வந்து
8 electrons கிடைச்சிருச்சு. So அப்போ நம்ம HCl, so single unit, that is HCl will get. And second வந்து பாத்தீங்கன்னா ammonia. So இங்க as usual பாத்தீங்கன்னா hydrogenல வந்து you be having 1 electron and nitrogen ஓட outer shell பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 இருக்கும். So 1 2 3 4 5. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு வந்து 3 எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு. பட் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா the nitrogen will combine with 3 atoms of hydrogen. அப்போ இது 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ இந்த 3 எலக்ட்ரான்ஸுமே will share with this nitrogen. ஓகேங்களா? and each hydrogen atomக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் நைட்ரஜனோட ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸோட பேர் பண்ணிக்கும். so இதுக்கு 2 electrons கிடைச்சிருச்சு, இதுக்கு வந்து 8 electrons கிடைச்சிருச்சு. so this way the electrons will be shared among nitrogen and hydrogen. ஓகேங்களா? so we get this HN3 அதாவது N will combine with 3 hydrogen atom. பட் எல்லாமே வந்து சிங்கிள் எலக்ட்ரான் தான் ஷேர் பண்றது. ஓகே, பட் எதுக்கு இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ ட்ரிபிள் பாண்ட் தானே வரணும் அப்படின்னு டவுட் இருக்கலாம் உங்களுக்கு. பட் இங்க வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஷேர் தான் பார்க்கணும். இங்க வந்து ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டம்லயும் வந்து அது ஒரு எலக்ட்ரான் தான் எடுத்துக்குது. அப்போ சிங்கிள் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகுது. ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். H2 hydrogen gas. So hydrogen ஓட outer shell ல வந்து 1 electrons இருக்கும். அது same hydrogen ஓட outer shell ல இங்கே 1 இருக்கும். and ரெண்டு atoms of hydrogen will share 1 electron together. அப்போ இங்கே வந்து duplet stage இருக்கு, 2 electrons கிடைச்சிருச்சு. இதுக்கும் வந்து 2 electrons இருக்கு. அப்போ வந்து it becomes stable. so நமக்கு ரெண்டு hydrogen single bondல form ஆயிருக்கு. so this is single bond example. இப்போ next வந்து double bond பார்க்கலாம். double bond நாலே 2 electrons வந்து pair ஆகுதுன்னு அர்த்தம், ஷேர் பண்ணிக்குது. இப்போ ஆக்சிஜனோட outer shell ல பாத்தீங்கன்னா you be having 6 electrons. so 1 2 3 4 5 6. so இதுக்கு extra வந்து it needs 2 more electrons to get the octet rule. அப்ப என்ன பண்ணனும்னா இன்னொரு atom of oxygen. so இந்த ஆக்சிஜனுக்கு என்ன தேவை, ரெண்டு எலக்ட்ரான்ஸ் தேவை. so 1 2 3 4 5 6. இப்போ இது இந்த ஆக்சிஜன் will combine with these 2 electrons. இப்போ இதுக்கு 8 கிடைச்சிருச்சு. அதே மாதிரி சேம் வே இந்த ஆக்சிஜன் ஆட்டமும் என்ன ஆகும்னா இந்த 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கும். so இதுக்கும் வந்து 8 கிடைச்சிருச்சு, ஆக்டெட் ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்போ நமக்கு ரெண்டு atoms of oxygen combined together we get oxygen. so O and double bond O. so ரெண்டு electrons pair பண்றதால it forms double bond. அதே same way carbon dioxide. so carbon atomic number பாத்தீங்கன்னா 6. so அதோட outer shell ல வந்து you be having 4 electrons. ஓகேங்களா? அதே மாதிரி oxygen outer shell ல வந்து you be having 6. 1 2 3 4 5 6. இப்போ என்ன ஆகும், இந்த கார்பனுக்கு வந்து it needs 4 more electrons. இதுக்கு வந்து 2 electrons தான் தேவை. இது என்ன பண்ணும்னா it can take this 2 electrons but கார்பன் வந்து unsatisfied இருக்கு. ஏன்னா அதுக்கு இன்னொரு 2 electrons தேவை. இதுகிட்ட ரெண்டு வாங்கிடும், ஷேர் பண்ணிக்கும். but it needs 2 more electrons. அப்ப என்ன ஆகும்னா one more oxygen atom கூட அது 2 electrons pair பண்ணிக்கும். அப்ப என்ன ஆகும்னா this carbon will combine with this oxygen. okay, அப்புறம் plus this oxygen. இங்க ரெண்டு அங்க ரெண்டு ஷேர் பண்ணிக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து இங்க ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் பண்ணிக்கும். and same way this oxygen also will pair up this 2 electrons. so நான் வேணா இப்படி போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்னா இதோட ரெண்டு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் வந்து will share 2 more electrons with this. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் சேம் வந்து this carbon also share 8 electrons. so ரெண்டு பக்கமும் வந்து 8 8 கிடைச்சிருச்சு. and கார்பனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த 4 plus this 4.
Okay, ரெண்டு electrons pair பண்ணி இதுக்கும் வந்து 8 கிடைச்சிருச்சு. So this way carbon dioxide gas form. இப்போ வந்து oxygen இங்க ரெண்டு இருக்கு, இங்க ரெண்டு atoms electron share பண்ணதால it forms double bond with 2 atoms of oxygen. So this is a structure for carbon dioxide. இப்போ நம்ம triple bond பார்க்கலாம். Triple bond பார்த்தீங்கன்னா 3 atoms வந்து share ஆகும். So அதுக்கு வந்து we put 3 lines in between the element. இப்போ நைட்ரஜனோட atomic number 7, அதோட outer shell வந்து பார்த்தீங்கன்னா you have I put like this 1, 2, 3, 4, 5. Same way one more nitrogen 1, 2, 3, 4, 5. And இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 electrons தேவை, இதுக்கு 3 electrons தேவை. அப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த nitrogen will combine with these 3 electrons and same way this nitrogen also combined with these 3 electrons. இப்போ என்னாச்சு 1 2 3 4 5 6 7 8 இதுக்கு 8 கிடைச்சிருச்சு and இந்த nitrogenக்கு 8 கிடைச்சிருச்சு. So it forms triple bond with 2 atoms of nitrogen. So நமக்கு nitrogen gas கிடைச்சிருச்சு. Carbon monoxide நம்ம carbon dioxide பார்த்துட்டோம் double bondல and இப்போ வந்து triple bondல carbon monoxide form ஆகுது. இது கொஞ்சம் டிஃபரண்டான கான்செப்ட், நல்லா வாட்ச் பண்ணுங்க. So carbonல வந்து outer shellல வந்து you be having 4 electrons and oxygenல வந்து you be having outer shellல 6 இருக்கும். So 1 2 3 4 5 6. இப்போ இங்க கார்பனுக்கு வந்து it needs 4 electrons. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா this carbon atom will share. இப்போ நம்ம first oxygen side பார்க்கலாம். oxygenக்கு வந்து 2 electrons தான் தேவை. So it takes only 2 electrons with carbon atom. இப்போ இதுக்கு 8 electrons கிடைச்சிருச்சு. ஆனா கார்பன் இங்க எத்தனை electrons ஷேர் பண்றாங்களோ சேம் வே ரெண்டு பேரும் ஒரே நம்பர் ஆஃப் electrons தான் ஷேர் பண்ணும். பட் கார்பனுக்கு இங்க 2 electrons பத்தாது, ஏன்னா it needs 8 electrons. பட் இங்க 2 oxygen 2 எடுத்ததால இது வந்து 2 எடுத்தா இதுக்கு octet ஸ்டேஜ்க்கு வராது. அப்ப என்ன பண்ணனும்னா கார்பன் will take 2 more extra electrons from oxygen. இப்போ இது என்ன ஆகும், இதுக்கு 8 கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்பன் அண்ட் ஆக்சிஜனுக்கு நடுவுல ஆல்ரெடி ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணிருக்கு அண்ட் கார்பன் வந்து எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்திருக்கு இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா we should put this arrow. So இந்த arrow பார்த்தீங்கன்னா it took one more pair of electrons from oxygen. So extra electrons எடுத்திருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த மாதிரி arrow போட்டு நம்ம present பண்ணணும். So triple bond between carbon and oxygen we get carbon monoxide and extra electrons எடுத்ததுனால நம்ம இங்க arrow போட்டு mention பண்ணணும். That is it taken from oxygen. Suppose carbon இருந்து போச்சு அப்படின்னா இந்த arrow நம்ம போடணும், பட் அது இங்க அவசியம் இல்லை. பட் இந்த கான்செப்ட் புரியறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். So this way we get this carbon monoxide. And இப்போ நம்ம டாபிக்கோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.